ஹலோ கைஸ். ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் சொல்லி வச்ச மாதிரி டாஸ்க் வந்துச்சுன்னே தெரியலையே. ஏன்னா நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம். நேற்று வந்து இது மாதிரி இந்த லேபர் வெர்சஸ் ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் தீபக்கும் அருணுக்கும் வந்து சண்டை போச்சு. சொல்லி வச்ச மாதிரி அதே மாதிரி டாஸ்க்கும் வந்திருக்கு. இது மாதிரி மேனேஜர் அண்ட் லேபர் அப்படின்னு. அதாவது வந்து இது எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டஸ்டண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டாப் 8 கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும். அவங்க மேனேஜராகவும் கீழே மற்றவங்க வந்து லேபராகவும் ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 சைக்கிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பெடல் பண்ணும்போது தான் ஒரு சைக்கிளுக்கு வந்து டாய்லெட் வாட்டர் வரும், இன்னொரு சைக்கிளுக்கு வந்து கேஸு, இன்னொரு சைக்கிளுக்கு வந்து நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இதை அவங்க பெடல் பண்ணும்போது தான் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த கேஸு வாட்டர்லாம் கிடைக்கும். இதுதான் வந்து லேபரோட ஒர்க். ஓகேங்களா. ஆக்சுவலி அங்கே நேற்று செம சண்டை. என்னென்னா ஏற்கனவே நம்ம அருண் வந்து அந்த டாஸ்க் இல்லாத போதே வந்து வீட்டில் 2ஆக பிரிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கும் இப்படி வந்து வந்துச்சு. அதுமாதிரி நேற்று இன்னொரு சாஃப்டான ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்னென்னா அருணுக்கும் தீபக்கும் காலையிலே ஏஞ்ச உடனே தீபக் வந்து அருணை வந்து ஹே ட்விஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அது வந்து அப்படியே பேச்சுவார்த்தையாக போய் இந்த மாதிரி லேபர் தானே நீங்கள், உங்களுக்கு வந்து டீ இவ்வளோ போதும் அப்படின்னு தீபக் சொல்ல, அருண் வார்த்தையை விட தீபக் வந்து இதை விட ரொம்ப அப்படியே சண்டையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அருண் வந்து அழுதுட்டார். அவர் தனியாக வந்து ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அந்த மைக்கை கழட்டி எறிஞ்சு அந்த பேட்சை கழட்டி எறிஞ்சு அது வந்து கண்ணெலாம் தொடச்சி அழுதுட்டு இருந்தார். ஓகேங்களா. அப்புறம் வந்து விஷால் வந்தான். விஷால் வந்து என்ன பண்ணான்னா இந்த மாதிரி உனக்கும் தீபக்கும் இதுமாதிரி பர்சனலாக சண்டை அது அப்படின்னு பேச ஆரம்பித்தான். உடனே வந்து அருண் வந்து புரியல, நான் எங்களுக்கு என்ன பர்சனல் சண்டை, இது எல்லாருக்கும் பொதுவாக தானே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கோச்சிட்டு போக விஷாலுக்கு ஒன்றுமே போயிட்டு நடந்ததை நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தீபக் வந்து அருண்கிட்ட வந்து பர்சனலாக வந்து பேசினார். இந்த மாதிரி இதை பாரு அருண், நான் வந்து விஷால், நீ, சத்யா எல்லாரும் நான் வந்து க்ளோஸாக தான் நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் ஒன்ஸை வந்து கலாய்ப்போம்ல, நான் அந்த மாதிரி மீனிங்கில் வச்சு தான் கலாய்ச்சேன். உனக்கு அது ரொம்ப டீப்பாக வந்து பர்சனலாக போச்சுன்னா ஐம் ஸோ சாரின்னு சொல்லிட்டு தீபக்கு அழுகையே வந்துச்சு. ஏன்னா ஒருத்தனை நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்றது தீபக் ரொம்ப அழுகை வந்துச்சு. தீபக் அழும்போது அருண் வந்து ஐயோ அண்ணா பரவாயில்லன்ட்டு அவன் வந்து அருண் வந்து தீபக்கை ஹக் பண்ணேன், தீபக் அருணை ஹக் பண்ணேன், தீபக் அழ சச் அ பியூட்டிஃபுல் சீன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இதில் இன்னொரு சீன் என்னென்னா கேப்டன் வந்து யார் நம்ம ரஞ்சித் சார் வந்து ஓரமாக நின்று அவர் அழுதுருந்தார். ஐயோ கடவுளே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இது போதும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அழுதுருந்தார். அதான் தீபக்கும் அருணுக்கும் நடந்த அந்த சின்ன அழகான விஷயம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அருண்லாம் வந்து லேபர், அருண், பவித்ரா, ராணவ், சத்யா, ஹன்ஷிதா, ரயான் இவங்கெல்லாம் வந்து லேபர் ஒர்க்காக போகிறாங்க. மேனேஜர். ஓகேங்களா. ஸோ மேனேஜர் போடுற ரூல்ஸ் தான் வந்து லேபர் மதிக்கணும் அப்படின்றது பிக் பாஸ் வந்து ரூல்ஸே கொடுத்துட்டாரு. இங்கே என்ன வந்து பிரச்சனை ஆச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. முத்துக்குமரன் வந்தார். ஓகேங்களா. வந்துட்டு நாங்கள் வந்து சில ரூல்ஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலாக வந்து அவர் என்ன சொன்னார்னா, லேபர்ஸான நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து சார், மேம் அப்படி தான் நீங்கள் வந்து கூப்பிடணும். ஸோ செகண்ட் ரூல் வந்து நாங்கள் ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும், நடுவில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி முத்துக்குமரன் சொல்ல எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அருண் வந்து கோவம் வந்துச்சு. இல்லை எங்களுக்கும் ஒரு இது இருக்குது, நாங்கள் ஒன்றும் உங்கள் ஸ்லேவ் இல்லை. முதல்ல இதுக்கு முன்னாடியே வந்து அருண் சொன்னார். ரூல்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அருண் வந்து ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக ஆகிட்டார். என்னென்னா எல்லாருக்கிட்டையும் லேபர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பாருங்கள், அவங்க வந்து நமக்கு மேனேஜர் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறோமே தவிர நம்ம வந்து ஸ்லேவ் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து இது கிடையாது. ஸோ அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. உடனே வந்து முத்துக்குமரன் எல்லாரும் சேர்ந்து போட்ட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யூனியன்லேருந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கமிட்டிலேருந்து நாங்கள் வந்து யார் ஆக்சுவலாக இந்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு வந்து ஒரு லேபர் வந்து ஒரு மேனேஜராக மாறணும், ஒரு மேனேஜர் போஸ்ட்லேருந்து லேபர் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் வரணும். ஸோ மேனேஜர் யாரோ அவங்க குரூப்பாக கலந்து பேசி மேனேஜரை ஒருத்தவங்க லேபராக வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. ஸோ லேபர்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு லேபரை வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க மேனேஜர்ஸ் என்ன போட்டாங்க அப்படின்னா ரூல்ஸாக இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் யார் வந்து
எங்களுக்கு மேனேஜராக வரணும் லேபர்லேருந்து சொல்லும்போது அருணுக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஏங்க யூனியன்னா என்னங்க, நாங்கள் எங்கள் குரூப்புங்க அது, நாங்கள் கலந்து பேசி நாங்கள் வந்து ஒருத்தவங்களை அனுப்புவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. திரும்ப திரும்ப முத்துக்குமரன் சொல்கிற ரூல்ஸ் என்னென்னா, ஆஸ் அ மேனேஜராக நாங்கள் தாங்க ரூல்ஸ் போடுவோம், அதை நீங்கள் மதிக்கணுன்றது தான் வந்து பிக் பாஸோட ரூல். நீங்கள் அதை வந்து மதிக்கலை அப்படின்னா பிக் பாஸ் ரூல்ஸே நீங்கள் மதிக்கலை அப்படின்னு வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சண்டை வந்து பெருசாக போயிட்டு இருந்தது. முத்துக்குமரன் பேசும்போது சொடக்கு போட்டு பேசிட்டாங்க, அது எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ராணவ் எல்லோரும் வந்து பேசி அதெல்லாம் ரொம்ப ஃபைட் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி லேபர்ஸ் வந்து உள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலும் மேனேஜர் கிட்ட கேட்டு தான் வர முடியும். அவங்க ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தவிர சாப்பாடு எல்லாமே வந்து மேனேஜர்ஸ் தான் வந்து லேபர்ஸ் கொடுக்கணும், எல்லாம் அப்படி தான். இதில் வந்து ஜாக்லின் தான் கரெக்டாக சொன்னாங்க. டேய் அது அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் மாதிரி, நமக்கு தான்டா கொடுத்த டாஸ்க் மாதிரி இருக்குது, நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கேஸ் வேணும்னா அவங்கள பெடல் பண்ண சொல்லும். ஒன்று விஷால் நமக்கு ஒன்று தேவைன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, அதாவது கரெக்டாக டைமுக்கு சமைக்கணும், நமக்கு தான் இது பெரிய டாஸ்க்காக இருக்குது, அவங்க ஜாலியாக நம்ம வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் கடைசியில் விஷால் வந்து அன்ஷிதா கீழே அந்த வெளியில் பார்த்துருந்தாங்க. விஷாலும் அன்ஷிதா பக்கத்தில் பார்த்து பேசியிருந்தாங்க பாருங்கள். முத்துக்குமரன் தான், இவன் ஏஞ்சல் வெர்சஸ் டெவிலில் வந்து டெவில் அது டெவிலாக இருந்தாலும் ஏஞ்சலாக தான் இருந்தான். அதேமாதிரி இந்த டாஸ்கில் மேனேஜராக இருந்தால் கூட லேபர் கூட உட்காந்து பேசிட்டு காலத்தில் கலாச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் நேற்று வந்து நடந்த விஷயம். ஸோ இதில் நேற்று ரொம்ப அழகாக நடந்த விஷயம் வந்து அந்த அருணுக்கும் தீபக்கும் நடந்தது தான். ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி நேற்று பெரிய ஃபைட்டு போயிருந்ததில்ல, அப்போ ரஞ்சித் சார் வந்து கத்திட்டார். அவர் வந்து யாரும் கேப்டனாகவே மதிக்கிற மாதிரியே தெரில, அப்படியே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஓகே, அதேமாதிரி விஷால் தாங்க செம காமெடி. என்னென்னா தீபக்கும் அருணுக்கும் சண்டை வந்துச்சுல்ல, அப்போ அருண் வந்து ரொம்ப சோகமாக இருந்தார். ஸோ சமாதானம் படுறதுக்கோசம் போனார். அப்போ என்ன ஆச்சுன்னா விஷால் வந்து இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் பர்சனலாக சண்டை நடக்குதுல்ல அப்படின்னு சொன்னார் போல். உடனே நம்ம அருண் வந்து இது ஒன்றும் பர்சனல் சண்டைலாம் கிடையாதுடா, எல்லோரும் தான் அங்கே கத்தியிருந்தாங்க, என்னையே இப்படி அட்ரஸ் பண்ணணுன்ட்டு அருண் கோவம் வந்து அவர் வெளில போயிட்டார். உடனே விஷால் என்னடா இவன் இப்படி பேசுகிறான், நடந்தது தானடா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் தீபக்கும் அருணும் வந்து கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் ஆகிட்டாங்கல்ல. அப்போ வந்து விஷால் தான் பெட்டில் படுத்துக்கினேன் சத்யா கிட்ட, இங்கே பாருடா, இந்த சோடா தான் அருண், வாட்டர் தான் தீபக்கு, அதை வந்து 2ஆக கலக்கி ரஞ்சித் சார் வந்து குடிச்சிடுறாரு. கடைசியில் அந்த என்னது அந்த கிளாஸை மட்டும் க்ரஷ் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. அந்த கிளாஸ் தான் நான் அப்படின்னு சொன்னார். அது செம காமெடியாக இருந்தது. அப்புறம் விஷால், நமக்குலாம் வரலை, எமோஷ்னல் ஆகலை, அதனால் நம்ம எல்லோரும் காமெடி பீஸுன்னு நினச்சிக்கிறாங்களோ, நீ என்னோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாபிக் பேசியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது கேட்க, ஜாலியாகவும் அவங்க எமோஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க விஷால். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்தது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.